Hey beautiful souls, welcome back to Cosmic Zaira. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது their current energy for you right now. Guys, remember இது ஒரு general collective reading, so take what resonate and gently leave the rest behind. But if this message finds you, maybe universe உங்க situationக்கு guidance கொடுக்க ட்ரை பண்ணுதுன்ற அர்த்தம். ஓகேங்களா? So take a deep breath, மைண்டை காம் பண்ணுங்க. உங்கள் பர்சனை திங்க் யுவர் பர்சன் அண்ட் தேர் நேம். லெட் செக் த வைப் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா யூனிவர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. யூஆர் த வைப் இஸ் த ஏரோபேண்ட். ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ், த எம்பீரர், தென் we have King of Wands, then we have Four of Cups, right? Knight of Swords. Bottom of the deck என்ன இருக்குன்றத பார்க்கலாம். கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க உங்களுக்கு. Bottom of the deck we have Queen of Wands. Okay, Queen of Wands கார்டு விசிபிள் ஆகுதா பார்த்துக்கோங்க guys. ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட் நம்மள்கிட்ட ஏரோபேண்ட் இருக்குது. ஸோ இந்த ஏரோபேண்ட் வந்து என்னென்னா ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. கார்டு தெரியுதா பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே, ஒரு நிமிஷம் காய்ஸ், நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகே, தெரியுதுங்களா உங்களுக்கு கார்ட்ஸ்? ஓகே ஓகே, ஏரோபேண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? சரி, இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி வந்து பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸ் தாட்ஸ் அபவுட் கமிட்மெண்ட் ஆர் வேல்யூஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் கனெக்ஷனை கேஷுவலாக பார்க்குற மாதிரி இல்லை, டீப் லெவலில் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி உங்களுக்குள்ள கொஞ்சம் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ஐரோபேண்ட் எனர்ஜி வந்தால் பர்சன், அதாவது அவங்களோட கரெக்ட் பாத் என்ன, ரைட் டிசிஷன் என்னான்னு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் பர்சன் ட்ரெடிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோ பட் மெச்சூர் எனர்ஜி. அவங்க இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்காமல் சோல் லெவலில் லெசனை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கடவுள் பக்தி இருக்கிற பர்சனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது guys. ஸோ உங்களுக்கான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னென்னா, யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம லைஃப்பில் ஒரு சர்டன் பீப்புளை அனுப்போம். நம்ம ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த லவ்வை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மக்குள்ளே இருக்கிற அந்த சோல் வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த கனெக்ஷன் ஜஸ்ட் ரேண்டம் இல்லை, இது ஒரு கார்மிக் லேர்னிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ், ரிமெம்பர் ஒன் திங், உங்களோட வேல்யூ ரொம்ப ஹை. யாராவது உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் இல்லைனாலும் யூனிவர்ஸ் உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்கும். சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் ஆர் சைலன்ஸ் இருந்தாலும் டிவைன் டைமிங்கில் வந்து கிளாரிட்டி வரும். ஸோ அடுத்தது நம்மகிட்ட இருக்கிறது ஏஸ் ஆஃப் கப்ஸ். இது வந்து பியூர் எமோஷ்னல் எனர்ஜியை வந்து காமிக்குது. மேபி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்த்தா ஹார்ட்டில் இன்னும் லவ் ஆர் எமோஷ்னல் அஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இன்சைட் ஆர்ட் லெவலில் இமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகிற எனர்ஜி இருக்குது. Ace of Cups usually guys நியூ இமோஷ்னல் பிகினிங் ஆர் ஹார்ட் ஓப்பனிங்கை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ உங்கள் பர்சன் மைண்டில் ஹார்ட்டில் மேபி வி கேன் ஸ்டார்ட் அகெயின் ஒரு தாட் யூனிவர்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் ரிமெம்பர், இது இம்மிடியட் ஆக்ஷன் அர்த்தமில்லை, இது மோஸ்ட்லி ஹார்ட் எனர்ஜி அவேக்கனிங் ஸ்டேட்னு சொல்லலாம். ஸோ யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம ஹார்ட்டை வந்து பிரேக் பண்ணுறது வந்து அந்த கன்ஃபியூஸ் பேசஸ் எல்லாம் கிளியராக நம்ம ஹார்ட் வந்து ஓப்பன் அப் ஆகிறதுக்கு தான். ஓகேங்களா? எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஹார்ட் பிரேக்கெல்லாம் வருது. ஸோ
இந்த கனெக்ஷன் த்ரூ நீங்கள் டீப் லவ் ஓட மீனிங், ஃபர்கிவ்னஸ், கம்பேஷன் எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கலாம். உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் காய்ஸ். ஏன்னா இதில் சேனலிங் ஆகுது. லவ் கொடுக்க பயப்படாதீங்க. பட் செல்ஃப் லவ் ஃபஸ்ட். உங்களோட செல்ஃப் லவ்வுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. உங்கள் லவ்வை அப்ரிசியேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஸ்டேபிளாக இருப்பாங்க. இக்னோர் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கீப் யுவர் ஹார்ட் ஓப்பன் பட் கீப் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்கர். அடுத்தது நம்மள்ட்ட த எம்பிரர் இருக்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாமா? ஸோ மேபி உங்கள் பர்சன் கொஞ்சம் நல்ல ஒரு அத்தாரிட்டி போஸ்ட்டில் இருக்கலாம், டிசிப்ளினான பர்சனாக இருக்கலாம், கொஞ்சம் ப்ரைட் அண்ட் ஈகோ இருக்கலாம், நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம், உங்களை விட கொஞ்சம் எல்டராக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் பர்சன் மைண்டில் என்ன இருக்குன்னா, ஐ ஷுட் ஸ்டே ஸ்ட்ராங், நான் இமோஷன்ஸை இப்போ ஸ்ட்ராங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணி அந்த இமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ உங்கள் பர்சன் கொஞ்சம் ஈகோ அண்ட் அந்த ப்ரைட் இருக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட் ஜோனில் இருக்கலாம். பட் சைலன்ஸ்னால் ஃபீலிங் இல்லைன்னு அர்த்தம் இல்லை கைஸ். ஆக்சுவலி டீப்பாக பார்த்தா அவங்க லைஃப் வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ உங்களோட எனர்ஜி வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணினாலும், டிஸ்டன்ஸாக இருந்தாலும் உங்கள் ஒர்த் வந்து ரெடியூஸ் ஆக போகிறது இல்லை. உங்கள் ஹார்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க கரெக்ட் டைமில் வருவாங்கன்றத காமிக்குது. ஏன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ், எம்பீரியர் இருக்குது. அடுத்தது நம்மள்ட்ட கிங் ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால மேபி உங்கள் ஹார்ட்டை மதிக்கிறவங்க, உங்களுக்கு வேல்யூ பண்ணுறவங்க லைஃப்பில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸையும் இந்த கார்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த கிங் ஆஃப் வாண்ட்ஸ்னால் மேபி உங்கள் பர்சன் வந்து ஐ ஷுட் டேக் சார்ஜ், ஐ ஷுட் மேக் அ மூன் சொல்லிட்டு ஒரு தாட் அவங்க மைண்ட்குள்ளே போயிட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் பர்சன் ரொம்ப இண்டிபெண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க ஃபீலிங் இருந்தாலும் ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணுற ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் ஹார்ட்டில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கான அந்த ஃபீலிங்ஸை ஹோல்ட் பண்ணி அடுத்தது என்ன வருவாங்களான்னு யோசிக்க வேண்டாம். ஹார்ட்டு ஃப்ரீயாக விடுங்க. அவங்க ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகிட்டுருக்குறாங்கன்றது இந்த கார்டு வந்து காமிக்குது. ஸோ இந்த ஃபயர் எனர்ஜி வந்தாலே யூனிவர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, த லவ் அண்ட் எனர்ஜி ஸ்டில் அலைவ்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ அந்த சோல் கனெக்ஷன் வந்து ஸ்பார்க் வந்து ஈஸியாக உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் நடந்துட்டுருக்குதுன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை டிம் பண்ண வேண்டாம். யாராவது உங்கள் லைஃப்பில் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களோட கான்ஃபிடன்ஸ், பேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் செல்ஃப் லவ்வில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வென் யூ ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் இன் யுவர் ஓன் எனர்ஜி, ரைட் பீப்புள் நேச்சுரலி அட்ராக்ட் ஆகுவாங்க. அடுத்தது வி ஹாவ் 4 ஆஃப் கப்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்டு வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதா, கொஞ்சம் இமோஷ்னல் வித்ட்ராவல் ஆர் டீப் திங்கிங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மேபி உங்கள் பர்சன் கரண்ட் எனர்ஜி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் அதை வந்து ப்ராசஸ் பண்ண டைம் எடுத்துக்குவாங்கன்றத காமிக்குது. ஏன்னா அவங்க வந்து என்னென்னா பாஸ்ட் ரெக்ரெட் ஆர் டிஸப்பாயின்ட்மெண்ட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். மேபி உங்கள் பர்சன் வந்து லவ் ஃபீல் பண்ணியிருக்கலாம், அட்ராக்ஷன் இருக்கலாம், பட் மைண்டில் கன்ஃபியூஷன் ஆர் இமோஷ்னல் பாஸ் வந்து போயிட்டுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்க இப்போது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹார்ட்டில் வந்து ஒரு கிளாரிட்டி தேடிட்டுருக்கிற அந்த ஸ்டேஜை வந்து இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ சம்டைம்ஸ் சைலன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் வந்தாலும் அது வந்து ரிஜெக்ஷன் இல்லை, இது வந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் பீரியடாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் வி ஹாவ் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ இந்த கார்டு வந்து சடன் ஆக்ஷன் ஆர் சடன் கம்யூனிகேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் கரண்ட் எனர்ஜி பார்த்தா அவங்க ரொம்ப டைம் திங்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு மூமெண்ட்டில் சடன் டிசிஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி இந்த கார்டு யூஸ்வலி ஃபாஸ்ட் மூமெண்ட் கார்டு. ஓகேங்களா? ஸோ உங்கள் பர்சன் மைண்டில் ஐ ஷுட் கிளியர் திஸ் சிச்சுவேஷன் ஒரு தாட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த எனர்ஜியில் பர்சன் இம்பல்சிவாக மெசேஜ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது சடனாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இமோஷ்னல் கனெக்ஷன் இருந்தாலும்,
ஈகோ ஆர் கண்ட்ரோல் இருந்தாலும் ரெஃப்ளெக்ஷன் பீரியட் போயிட்டுருக்குது. பட் ஃபைனலி கம்யூனிகேஷன் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. ஸோ யூனிவர்ஸ் சம்டைம்ஸ் சைலன்ஸ் குடுக்குறது எதுக்காகன்னா, ட்ரூத் ரிவீல் பண்றதுக்காக தான். எல்லாமே வெளிச்சத்துக்கு வரதுக்காக தான். அது மூலியமா அந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் யூனிவர்ஸ் வந்து அந்த சைலன்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ உங்களோட பீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்ஒன் கான்டாக்ட் பண்ணினாலும், பண்ணாட்டியும் நீங்க ஆல்ரெடி கம்ப்ளீட் பெர்சன். ஏன்னா நம்மள்ட்ட வந்து பாட்டம் ஆஃப் தி டெக் யார் இருக்கிறாங்கன்னா, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறாங்க. இது வந்து ஓவரால் ரீடிங்க்கு ஒரு ஹிடன் எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணுது. இது யூசுவலி ட்ரூத், கிளாரிட்டி அண்ட் எமோஷ்னல் பவுண்டரிஸ் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து டீப்பாக திங்க் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணால் இந்த சிச்சுவேஷன் கரெக்ட் ஆகும், நான் கரெக்ட் டிசிஷன் எடுத்தேனான்ட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு ரெஃப்ளெக்ஷன் நடந்துட்டுருக்குது. ஸோ சம்டைம்ஸ் குயின் ஆஃப் ஸ்வார்ட் எனர்ஜி வந்து என்ன சொல்லுன்னா, சம்ஒன் ஹர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க அதுலேருந்து ஸ்ட்ராங் ஆகுவாங்கன்றது ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ உங்கள் கனெக்ஷனில் பாஸ்ட் ஹர்ட் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கலாம். பட் இந்த கார்டு என்ன ஷோ பண்ணுதுன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து கிளாரிட்டி வர ஸ்டேஜை ரெப்ரசன்ட் பண்ணுது. ட்ரூத் ரியலைஸ் பண்ணுற ஸ்டேஜ் வரும். ஆனஸ்ட் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்றதை இந்த கார்டு வந்து ஓவராலாக ரீடிங்கை பார்க்கும்போது பாட்டம் ஆஃப் தி டெக்கில் இது வந்ததை ஓவராலாக ஆனஸ்ட் கம்யூனிகேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ குயின் ஆஃப் ஸ்வார்ட் ரிமைண்ட் பண்ணுறது என்னென்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் பவுண்டரிஸ் ரொம்ப முக்கியம்ன்றது உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா இதில் உங்கள் எனர்ஜியும் காமிக்குது. மேபி ஒரு சிலர் சைலண்ட்டாக இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம், உண்மைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ யூனிவர்ஸ் அதுக்கான ப்ராசஸில் இருக்குன்றது இந்த பட் ஆஃப் தி டெக்கில் இருக்கிற குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. லவ் இருந்தாலும் உங்களோட வேல்யூவை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் கைஸ். கரெக்ட் பீப்புள் கிளாரிட்டியோடு திரும்பி வருவாங்க, கன்ஃபியூஷனோடு இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெயின் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ஜோடியாக் சைன் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன ஜோடியாக் சைன் இருக்குன்னா, நம்மள்ட்ட அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் எனர்ஜி, கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், தென் ஆரிஸ், தென் சாகிட்டாரியஸ், தென் ஜெமினை, லிப்ரா, அக்வாரியஸ், லியோ. இந்த எனர்ஜி காமிக்குது. ஆல்ஃபாபெட் வந்து ASRKMPDNVT. ஓகே, நான் ஹிடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து கார்ட்ஸ் ட்ரான் பண்ணுறேன். திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம். ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லீவ் மீ. தென் அடுத்தது வந்து வி போத் நோ ஐ எம் நாட் த ஒன் ஃபார் யூ. ஓகே, இந்த 2 கார்டும் என்ன மெசேஜ் சொல்லுதுன்றதை பார்க்கலாம். இது வந்து உங்கள் பர்சனோட டீப் ஃபியர் அண்ட் இன்செக்யூரிட்டியை வந்து காமிக்குது. சம்டைம்ஸ் வந்து உங்கள் பர்சனோட ஆர்ட்டில் நான் ஹர்ட் ஆகிடுவேன், இல்லை அவங்க என்னை விட்டு போயிடுவாங்கன்ற அந்த ஃபியர் வந்து அவங்கக்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்குது. மேபி ஸோ அதுக்காக அவங்க ஃபஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இது ஈகோ டிஸ்டன்ஸ் இல்லை, செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்கான டிஸ்டன்ஸுன்றது இந்த கார்டு சொல்லுது. ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லிவ் மீன்ட்டு சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க மைண்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஹர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே வெளியில் வந்துடலான்னு சொல்லிவிட்டு அவங்க உங்கள்கிட்ட வந்து வெளியில் போயிருக்கலாம். தென் வி போத் நோ ஐ ஆம் நாட் த ஒன் ஃபார் யூ. இது என்னென்னா, சம்டைம்ஸ் வந்து இது வந்து உங்கள் பர்சனை வந்து அவங்களோட செல்ஃப் ஒர்த் வந்து ரொம்ப லோவாக இருக்கிற அந்த எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அவங்க மைண்டில் நீங்கள் வந்து ஒரு பெட்டர் லைஃப்பை டிசர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்குறாங்க. அவங்க உங்களோட லைஃப்க்கு டிசர்வ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில டைம் யோசிச்சுட்ருக்குறாங்க. பட் என்ன தான் யோசிச்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்து உங்களை வந்து மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. அவங்க வந்து உங்களுக்கிட்ட சடனாக ஒரு இம்பல்சிவாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்றது சொல்லுது. ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து 2 பேருக்கும் இமோஷ்னல் லெசன்
போயிட்டுருக்குது. செல்ஃப் வொர்த், ஹீலிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரூ லவ் இதெல்லாம் பதிலா கிடைக்க போகுது. ஸோ யாராவது காய்ஸ் உங்கள் லைஃப்பில் இருந்து டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணினாலும் அது உங்களோட வேல்யூவை வந்து கம்மி பண்ணாது. சம்டைம்ஸ் பீப்புள் லிவ் பிகாஸ் அவங்க ரெடி இல்லை, பிகாஸ் தே ஹாவ் காட் இன்னர்லி ஊன்ட்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ யூனிவர்ஸ் உங்ககிட்ட சொல்கிற மெசேஜ் என்னென்னா, யூ டிசர்வ் சம்மன் ஹூ ஸ்டேஸ், நாட் சம்மன் ஹூ ரன்ஸ் ஃப்ரம் லவ்ன்றத இந்த கார்டு வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏஞ்சல் நம்பர் வந்து 111. ஏன்னா ஏஸ் ஆஃப் கப் இருக்கிறதுனால நியூ பிகினிங்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நியூ லவ்வுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. தென் 555 மேஜர் லைஃப் சேஞ்சஸ் அண்ட் சடன் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 717 4 ஆஃப் கப்ஸ் இருக்குது இல்லையா, அதனால இன்னர் அவேக்கனிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1212 அலைன்மெண்ட் வித் யுவர் ஹையர் பாத் அண்ட் டெஸ்டினி ஆரப்பன்றிருக்கிறதுனால இது வந்து ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ கைஸ் மேபி இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து நீங்கள் கிளாக்கில், ஃபோன்ஸில், ரெசிப்ஸில், சோசியல் மீடியாவில் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் ஆர் சைன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் கைஸ், reminding you to trust the process, focus on healing and stay aligning with your highest self. ஓகேங்களா? அந்த ரீடிங், திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் இயர் ஃபார் டுடே. ரீடிங் எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், தென் வாட் ஹைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.